Tri Chennai Tri Essential Session 5, Incorporation of a one-person company, which is called as OPC. What we have learned so far, different forms of organization, sole proprietorship, partnership, limited liability partnership, one-person company, private limited, public company. Registration of different forms of organization. என்னென்ன பார்த்தோம்? Sole proprietorship பார்த்தோம், partnership firm, limited liability partnership firm, and private limited company. Session 5 focus என்னென்ன one-person company. This is a focus. Why one-person company? We have discussed about why LLP instead of partnership firm or private limited company. அதாவது எல்எல்பி இன்ட்ரடியூஸ் பண்ண போது நான் சொன்னேன், எதுக்காக எல்எல்பி ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னாக்க, பார்ட்னர்ஷிப் ஃபார்மோட அட்வான்டேஜ் வந்து ஃபிளெக்சிபிலிட்டி, அந்த ஃபிளெக்சிபிலிட்டி எனக்கு வேணும். அப்புறம் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட அட்வான்டேஜ் வந்து லிமிடெட் லைபிலிட்டி, அது எனக்கு வேணும். ஸோ பார்ட்னர்ஷிப்ல இருக்கிற அட்வான்டேஜும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் இருக்கிற அட்வான்டேஜையும் எடுத்துட்டு, பார்ட்னர்ஷிப்ல டிஸ்அட்வான்டேஜ் என்ன? அன்லிமிட்டெட் லைபிலிட்டி. பிரைவேட் லிமிடெட்ல டிஸ்அட்வான்டேஜ் வந்து லாட் ஆஃப் கம்ப்ளைன்சஸ். ஸோ இந்த ரெண்டு டிஸ்அட்வான்டேஜஸையும் விட்டுட்டு ரெண்டத்துல இருக்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்காக தான் எல்எல்பி ஆரம்பிச்சோம். அதே மாடல்ல வந்து ஓபிசி, ஒய் ஒன்-பர்சன் கம்பெனி, எதுக்காக இந்த ஒன்-பர்சன் கம்பெனி ஃபார்ம் பண்றோம், என்னென்ன அட்வான்டேஜ்? ஃபர்ஸ்ட் வந்து கம்ஃபர்ட் ஆஃப் அ ப்ரொப்ரைட்டர்ஷிப். பிரைவேட் லிமிடெட் கம்பெனினாலே நிறைய ஷேர் ஹோல்டர்ஸு, மேனேஜ்மெண்ட்டு, டைரக்டர்ஸு, போர்ட் மீட்டிங்கு, டெசிஷன் மேக்கிங். பட் நான் இண்டிவிஜுவலாக பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த கம்ஃபர்ட் அது உங்களுக்கு கிடைக்கும் ஓபிசியில். செகண்ட், ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னு வரும்போது என்னாகும், எங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணலாம்னா, சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ரிஜிஸ்ட்ரேஷனே கிடையாது, ஒரு என்டிட்டிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. நீங்கள் வந்து அந்த என்டிட்டி போய் எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் அப் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பட் இப்போ பார்ட்னர்ஷிப் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கு, ரிஜிஸ்டார் ஆஃப் ஃபர்ம் இருக்கு, அதுல ரிஜிஸ்டர் பண்றோம். பிரைவேட் லிமிடெட் கம்பெனினா ரிஜிஸ்டார் ஆஃப் கம்பெனிஸ்ல போய் ரிஜிஸ்டர் பண்றோம். அதே மாதிரி ப்ரொப்ரைட்டர்ஷிப்பை உருவாக்குறதுக்கான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. இண்டிவிஜுவல் தான் எல்லாம், இண்டிவிஜுவல் அந்த ஆர்கனைசேஷன் ரெண்டும் சேம். ஸோ ஓபிசியில் என்ன ஆகும், அந்த ஒரு ப்ராப்பர் ரிஜிஸ்ட்ரேஷன், ஒரு என்டிட்டி ஃபார்ம் கிடைக்கிறது. பார்ட்னர்ஷிப் மாதிரி, எல்எல்பி மாதிரி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி இந்த ப்ரொப்ரைட்டருக்கும் ஒரு ப்ராப்பர் என்டிட்டி கிடைக்கிறதுனால ஓபிசி ப்ரிஃபர் பண்றாங்க. ப்ரொப்ரைட்டர்ஷிப்க்கு ஒரு லீகல் ஸ்டேட்டஸ் கிடைக்கிறது. இப்போ கண்ணன் ஒரு பிசினஸ் பண்றோம்னா, கண்ணன் இஸ் டிஃப்ரெண்ட், பிசினஸ் இஸ் டிஃப்ரெண்ட். அந்த பிசினஸ்க்கான லீகல் ஸ்டேட்டஸ் கிடைக்கிறது. ஓகே. லிமிட்டெட் லைபிலிட்டி. லிமிட்டெட் லைபிலிட்டி அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்லையும் ப்ரொப்ரைட்டர்ஷிப்லையும் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, இன்னைக்கு ஏதாவது ஒருத்தர் கேஸ் போடுறாங்க, ஏதாவது அசெட்ஸ் ரெக்கவர் பண்ணும், கம்பெனியில பணம் இல்லைன்னா பார்ட்னர்ஸோட பர்சனல் அசெட்டை டச் பண்ணலாம். ஆனா பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ இந்த ஓபிசியில் அந்த ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கிறது. இப்போ நான் தனியாக ஒரு பிஸ்னஸ் என் பேர்ல பண்ணிட்டு இருக்கேன், ப்ரொப்ரைட்டர்ஷிப். எவனோ ஒருத்தன் வந்து ஒரு 10 லட்சம் லோன் வாங்கியிருக்கேன், நான் கொடுக்க முடியலன்னா அவன் என்னோட பர்சனல் அசெட்டை டச் பண்ணலாம், ஏன்னா லைபிலிட்டி அன்லிமிட்டெட். ஆனா ஓபிசி அப்படின்னு வந்ததுன்னா அந்த லைபிலிட்டி லிமிட் ஆயிடுறது. இந்த கம்பெனியால எவ்வளவு பே பண்ண முடியுமோ அவ்வளவுதான் பே பண்ண முடியும், பர்சனல் அசெட்டை டச் பண்ண முடியாது. ஓகே. இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோடு பார்க்கும்போது இதுல கம்ப்ளைன்சஸ் கம்மி. ஏஜிஎம் கிடையாது, இஜிஎம் கிடையாது. நீங்க வந்து ஆடிட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணா போதும், அவ்வளவுதான். மற்றபடி மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது. அதனால ஓபிசி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு இண்டிவிஜுவலா பண்ணும்போது, ப்ரொப்ரைட்டரா பண்ணும்போது அதுக்கு ஒரு லீகல் ஃபார்ம் தேவை, ஒரு லிமிட்டெட் லைபிலிட்டி தேவை. அட் த சேம் டைம் ரொம்ப காம்ப்ளிகேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஓபிசி ஆரம்பிக்கலாம். ஓகே. இட்ஸ் கால் ஒன்-பர்சன் கம்பெனி. இந்தியாவில் பார்த்தா ஒரு 30,000 35,000 ஓபிசி இருக்கு. என்னென்ன ஃபீச்சர்ஸ், இது வந்து அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோம். என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட், இட் இஸ் an independent separate legal entity. ப்ரொப்ரைட்டர் வேற, பிசினஸ் வேற, இட் இஸ் இண்டிபெண்டன்ட்.
It is legally born child. It's a legally created person. It is an artificial person. Limited liability. நாளைக்கு கம்பெனி மேல ஏதாவது ஒரு லைபிலிட்டி இருந்தா கம்பெனி அசெட்ஸை மட்டும் தான் டச் பண்ண முடியும், பர்சனல் அசெட்ஸை டச் பண்ண முடியாது. லிமிடெட் லைபிலிட்டி. இன்னொன்று, ஒன்லி ஒன் ஷேர் ஹோல்டர். நான் ஒருத்தன் தான் ஓனர். there is only one shareholder. That's all. Very simple. There is no second shareholder, no voting, nothing. Whatever I decide is final. And the shareholder the member nu per. No minimum paid up capital. Minimum 1 lakh இருக்கணும், minimum 10 lakhs இருக்கணும் கிடையாது. உங்க எவ்வளவு பிசினஸ்க்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா போதும். Uninterrupted existence or perpetual succession. எனக்கு பர்சனலா உடம்பு சரியில்லை, பிசினஸ் போயிட்டு இருக்கும், அதுக்கான அதுக்கு ஒரு நாமினி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா that nominee will take over the company. Membership is only in one OPC at a time. இன்னொரு ஃபீச்சர் என்னன்னாக்க, நான் ஒரு ஓபிசி வச்சிருந்தா இன்னொரு ஓபிசி வச்சுக்க முடியாது. நான் ஃபார்ம் அப்படின்னா 10 பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல நான் பார்ட்னரா இருக்க முடியும். ஒரு ஷேர் ஹோல்டர்னா எவ்வளவு கம்பெனியில வேணா ஷேர் ஹோல்டரா இருக்கலாம். ப்ரொப்ரைட்டர்ஷிப் பிசினஸ்னா எவ்வளவு பிசினஸ் வேணா பண்ண முடியும். பட் நான் ஓபிசின்னு ஒன்று ஆரம்பிச்சா அந்த ஒரு ஓபிசியில தான் நான் ஷேர் ஹோல்டரா மெம்பரா இருக்க முடியும். இன்னொரு ஓபிசி ஆரம்பிக்க முடியாது. ரெஸ்ட்ரிக்டட் ரைட்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ். இது என்ன ஃபீச்சர்? நீங்க டிசைட் பண்றது தான். யூ cannot transfer the shares to anybody because it goes to one more person, then you know it doesn't belong to you. Only one director. ஒரு டைரக்டர் போதும். நீங்க அதுக்கு மேல வச்சுக்கிறதா இருந்தா வச்சுக்கலாம், பட் one director is enough. External funding not allowed. ஒன்னு உங்க ஓன் ஃபண்ட்ஸை போடணும், இல்ல பேங்க்ஸ் may give loans. பட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி வெளியிலேருந்து யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஓபிசியில். ஓகே, இதுதான் ஓபிசியில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம். இதுல இருக்கிற ஒரு முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அது பார்த்தோம். இன்னைக்கு நீங்க ஒரு ஓபிசி ஆரம்பிக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த பாயிண்ட்ஸை கன்சிடர் பண்ணுங்க. When you need a separate legal identity for your business and also want to complete ownership and control, you can have OPC. எனக்கு ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டி வேணும், எனக்கு டோட்டல் ஓனர்ஷிப் கண்ட்ரோல் என்கிட்ட இருக்கணும் அப்படின்னா நீங்க ஓபிசி ஆரம்பிக்கலாம். இது வந்து 5 பாயிண்ட் இருக்கு, ஜஸ்ட் ஒன்னா சொல்றேன். இஃப் யூ வாண்ட் டு லிமிட் யுவர் லைபிலிட்டி, நான் வந்து ஓபிசியில் லோன் வாங்க போறேன், ஆனா என்ன பர்சனலா நான் அஃபெக்ட் ஆகக்கூடாது, அந்த லைபிலிட்டி லிமிட் பண்ணணும் அப்படின்னா ஓபிசிக்கு மூவ் ஆகலாம். இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு யூஸ் யுவர் பர்சனல் அசெட்ஸ் ஆஸ் கொலேட்ரல் ஃபார் பிசினஸ் லோன்ஸ், பர்சனல் அசெட்டை கொலேட்ரலா நான் யூஸ் பண்ண போதில்லை அப்படின்னா ஓபிசி போகலாம். அண்ட் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன். இப்போ நீங்க பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில பார்த்தீங்கன்னாக்க ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்குன்னா, யார்கிட்ட ஷேர்ஸ் இருக்கோ அவங்க தான் ஓனர்ஷிப். இப்போ சில எம்ப்ளாயீஸை நீங்க ரீடைன் பண்ணணும் அப்படின்னாக்க அவங்களுக்கு உங்களால சேலரி ரொம்ப கொடுக்க முடியல, அப்ப என்ன பண்ணுவீங்க? ESOP, எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான் அப்படின்னு போட்டு அவங்களுக்கு ஷேர்ஸ் கொடுக்கலாம். பட் ஓபிசியில் அந்த மாதிரி பண்ண முடியாது. Then if you decided not to have external investments or funding from angel seed, ஏற்கனவே சொன்ன மாதிரி இது உங்களோட கம்பெனி, நீங்க ஒருத்தர் தான் ஷேர் கேபிட்டல் போட முடியும், நீங்க தான் மெயின் டைரக்டர். பட் நான் வந்து என்னோட கேபிட்டல்ல மாத்திரம்தான் பிசினஸ் ரன் பண்ண போறேன், எனக்கு அவுட் சைட் கேபிட்டல் எதுவுமே தேவை கிடையாது. ஏஞ்சல் ஃபண்டிங், சீல் ஃபண்டிங், வெஞ்சர் கேபிட்டல் இன்வெஸ்டர்ஸ் எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற இந்த 5 பாயிண்ட்ஸ் இருந்தா நீங்க ஓபிசியை நோக்கி போகலாம். ஓகே, பட் மோஸ்ட் ஆஃப் யூ, நான் ஃப்ராங்கா சொன்னா இதை ப்ரிஃபர் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் ஆப்வியஸ்லி நீங்க வந்து ஸ்டார்ட் அப்ல இருக்கும்போது கொஞ்சம் உங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்கு யூ வில் பிரிங் பார்ட்னர்ஸ், யூ வில் கெட் சம் மணி. பட் ஓபிசி வந்து ரொம்ப ஸ்மால் லெவல்ல பர்சனலா பண்ணிட்டு போறேன் அப்படிங்கிறவங்க தான் ஓபிசியில் போகணும். மற்றபடி கொஞ்சம் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கிறவங்க,
பிஸ்னஸை டெவலப் பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துன்னு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்னோட சஜஷன் வந்து ஓபிசி வேண்டாம்னு தான் சொல்லுவேன். சார் முதல்ல ஓபிசி ஆரம்பிச்சுட்டு அப்புறம் பிரைவேட் லிமிடெடா போகலாமே அப்படிங்கலாம். ஓகே, காஸ்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஏன்னா ஒரு பர்சன் கம்பெனி உங்க பிரதரையோ சிஸ்டரோ ஒய்ஃபையோ ஃப்ரெண்டையோ இன்னொரு ஷேர் ஹோல்டரா போட்டா பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா ஃபார்ம் பண்ணிடலாம். சரி, நான் ஏன் இது வேண்டாம் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஓபிசி ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு சஜஷன் கேட்பாங்க. அப்போ சொல்லுவேன் உங்களோட பிளான்ஸ் என்ன, அந்த பிளான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஆப்ஷன் வச்சுக்கோங்க. ஓபிசி இல்லை நான் மற்றதான் தான் பண்ண போறேன் சார், இதில் யாருமே கொண்டு வர போறது இல்லை, டேர்ன் ஓவர் வந்து 30-40 லட்சம் every வருஷம் இருக்கும், ஆனால் ஒரு லீகல் ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்னா ஓபிசி பண்ணிட்டு உட்காந்துக்கோங்க, அவ்வளோதான். பட் த மொமெண்ட் எனக்கு வந்து இன்னும் 2-3 பேர் கொண்டு வரணும், இன்னும் கொஞ்சம் ஷேர் கேபிட்டல் கொண்டு வரணும், ஸ்கேல் அப் பண்ணணும், டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகணும், அந்த மாதிரிலாம் ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் இருந்து டெவலப் பண்ற என்டர்பிரினர்ஸ்க்கு வந்து ஓபிசி சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஓகே, பட் ஏன் இன்னைக்கு ஒரு செஷன் வச்சிருக்கோம்னா அந்த நாலேஜ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக. ஓகே, தென் இந்த ஓபிசில வேரியஸ் ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, 1% company means a company which has only 1 person as a member. That is the meaning. நெக்ஸ்ட் இந்த ஓபிஎஸ்ல நீங்க சொல்லலாம், சார் நான் ஒரே ஒரு ஷேர் ஹோல்டர் தான், எனக்கு எதாவது ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கும்போது அந்த ப்ரொவிஷன்ஸ் அதுல கிளியரா இருக்கு. நீங்க வந்து ஒரு நாமினியை அப்பாயிண்ட் பண்ணணும். Apart from one member, there should be one person who should be the nominee of the member. It is compulsory. The rules for incorporation of 1% company requires that the sole member of 1% company should include the name of a nominee in the company's MOA who will undertake the entity after the expiry or incapacity of the former. So புரியுது இல்லையா? நமக்கு எதாவது ஆச்சுனாக்க இந்த ஓனரோட ரெஸ்பான்சிபிலிட்டியை அண்டர்டேக் பண்றதுக்காக அந்த நாமினியை அப்பாயிண்ட் பண்றோம். Effectively, a nominee becomes the owner of that company. Then he has to bring one more nominee. But anytime ஒரு ஓனர் ஒரு நாமினி ரெண்டு பேர் வேணும், ஒரு மெம்பர் ஒரு நாமினி வேணும். ஸோ இந்த மெம்பருக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நாமினி மெம்பர் ஆயிடுவார். நாமினி மெம்பர் ஆனவுடனே அந்த மெம்பர் இன்னொரு நாமினி அப்பாயிண்ட் பண்ணும். இதை வந்து MOA மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல கிளியரா இண்டிகேட் பண்ணணும். மோரோவர், the documents must contain the written consent of the nominee, which must also be filed with the registrar during the incorporation along with MOA and AOA. So nominee டேந்து ஒரு written consent இருக்கணும் in a particular format and the registration procedures நான் அது சொல்றேன். So the two things பார்த்தோம், 1% company, second there is a nominee, third member. இந்த மெம்பர்ல சில மீனிங் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ப்ரொவிஷன்ஸ், only a natural person who is an Indian citizen and resident in India can be a member and nominee of a OPC, and such person shall not be a member or nominee of more than one OPC at any point of time. நீங்க பிரைவேட் லிமிடெட் கம்பெனினா இன்னொரு கம்பெனி அதுல மெம்பரா இருக்கலாம், ஃபாரினர் மெம்பரா இருக்கலாம், நான் ரெசிடென்ட் மெம்பரா இருக்கலாம். பட் ஓபிசி அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஷுட் பி a நேச்சுரல் பர்சன், ஒரு ஹியூமன் பீயிங் தான், நேச்சுரல் பர்சன் தான் இருக்க முடியும். ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மோ ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோ ஒரு LLPயோ ஒரு மெம்பரா இருக்க முடியாது. இதுல மிஸ்டர் எக்ஸ், மிஸ்டர் ஒய் ஆர் மிஸ்டர் இசட், அண்ட் இண்டிவிஜுவல் பர்சன் ஷுட் பி a மெம்பர். செகண்ட், he should be Indian citizen. பார்ட்னர்ஷிப்ல ஃபாரினர் வரலாம், பிரைவேட் லிமிடெட் கம்பெனில ஃபாரினர் வரலாம், LLPல ஃபாரினர் வரலாம். One OPCல only Indian citizen, and you should be resident in India. Resident in India na minimum 182 days in a year you should be there in India. Plus nominee இதே கேட்டகரி இருக்கணும். நாமினி இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், ரெசிடென்ட்டா இருக்கணும், நேச்சுரல் பர்சனா இருக்கணும். இன்னொன்னு, மோர் தென் ஒரு ஓபிசில நீ மெம்பராவோ நாமினியாவோ இருக்க முடியும். இதான் மெம்பர்ஸ் பொறுத்தவரை. ஸோ அப்ப யார் யாரெல்லாம் மெம்பரா இருக்க முடியாது? ஒரு மைனர் மெம்பரா இருக்க முடியாது. யூ ஷுட் பி above 18.
ஃபாரின் சிட்டிசன் மெம்பரா இருக்க முடியாது, நான் ரெசிடென்ட் மெம்பரா இருக்க முடியாது. A person incompetent to enter into contract, அதாவது சவுண்ட் மைண்ட் கிடையாது, ஒரு கான்ட்ராக்ட் என்டர் பண்ண முடியறதுக்கான மைண்ட் இல்ல, அவங்க பண்ண முடியாது. பர்சன் அதர் தென் நேச்சுரல் பர்சன், அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மோ, ஒரு எல்எல்பியோ, ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோ ஒரு ஓபிசியில் மெம்பராக இருக்க முடியாது. ஒன்லி இண்டிவிஜுவல் தான் இருக்க முடியும். ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா மீனிங் பார்த்தோம், நாமினி பற்றி பார்த்தோம், மெம்பர் யாரெல்லாம் மெம்பராக இருக்கலாம், யார் யாரெல்லாம் மெம்பராக இருக்க முடியாது அப்படின்னு. டைரக்டர்ஸ், ஒரு டைரக்டர் இருந்தால் போதும். அதுக்கு மேலே உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் எவ்வளோ பேரை வேணால் டைரக்டர் வச்சுக்கோங்க, 15 பேர் வரைக்கும் வச்சுக்கலாம், அவ்வளோதான். They can appoint more than 15 directors. மேலே போகணும்னாலும் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுங்க. பட் ஓபிசிங்கிற அப்ஜெக்டிவே வந்து 1% கண்ட்ரோல் அப்படிங்கும்போது நீங்க ஜென்ரலா 1-2 பேருக்கு மேலே யாரும் டைரக்டர்ஸா வச்சுக்க மாட்டீங்க. ஓகே, இன்னொரு இது என்ன, இந்த ஓபிசின்னு வந்ததுன்னா 2 பிசினஸ் நீங்க அதில் பண்ண முடியாது. ஃபைனான்ஸ் ரிலேட்டட் நீங்க பண்ண முடியாது. நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூடிங் இன்வெஸ்ட்மெண்ட் இன் செக்யூரிட்டிஸ், அந்த பிசினஸ் பண்ண முடியாது. அப்புறம் சேரிட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் செக்ஷன் 8 கம்பெனிஸ்னு ஒன்று இருக்கு, அதுவும் நீங்க பண்ண முடியாது. மீதி எல்லா பிசினஸும் பண்ணலாம் அதுல. ஓகே, அனதர் இம்பார்ட்டன்ட் இதுதான் லிமிடேஷன். 50 lakhsக்கு மேல ஷேர் கேபிட்டல் போகக்கூடாது உங்களுக்கு. the moment உங்களோட ஷேர் கேபிட்டல் 50 lakhs மேல போச்சுன்னா then you have to compulsorily convert it into private limited company. அதே மாதிரி 2 years average turnover 2 crores மேல போச்சுனாலும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா கன்வெர்ட் பண்ணும். ஸோ தென் யூ சி ஃப்ரெண்ட்ஸ், இதான் இதோட லிமிடேஷன். கிளியரா புரிஞ்சுதா? ஸ்கேல் அப் பண்ண முடியாது, அவ்வளவுதான். அப்ப யார் இதை ஆரம்பிக்கலாம்? என்னோட டேர்ன் ஓவர் வருஷம் ஒரு 1 crore 1.5 crore வந்துட்டே இருக்கும். ஒரு 25 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணேன், இதுதான் என்னோட சைக்கிள், வருஷம் இதுதான் நடக்க போறது, இதுல எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. பட் எனக்கு வந்து ஒரு ரெக்கக்னைஸ்டு ரிஜிஸ்டர்டு ஒரு என்டிட்டி வேணும், நான் ரொம்ப கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறவங்க எங்க ஊரோட அந்த பிசினஸ் பண்ணிக்க போறேன், பெரிய லெவல் ஒன்றும் போக போறது இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஓபிசி சூட்டபிள் ஆகும். அதை தவிர எந்த மாதிரி இருந்தாலும் ஓபிசி வந்து நாட் அட்வைசபிள், அவ்வளவு. சரி, ஓபிசி ஆரம்பிச்சிட்டீங்க, பட் சடனா உங்களுக்கு தோன்றது இல்ல இன்னும் நான் ஸ்கேல் அப் பண்ணணும், 2 crores ரெவென்யூ வரல, கம்பல்சரியா நான் கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பட் நானே பண்ணணும்னா 2 years கழிச்சு நீங்க எப்போ வேணா அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஓபிசி ஆரம்பிச்சுட்டு ஆஃப்டர் 2 years இந்த ஆத்தரைஸ் ஷேர் கேபிட்டல் 50 lakhs போகாட்டாலும், டேர்ன் ஓவர் வந்து 2 crore ஆகாட்டாலும் நீங்க வந்து வாலண்டரியாவே இதை வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா யாரு ஓபிசி ஆரம்பிக்கலாம், இதோட அட்வான்டேஜஸ் என்ன, செகண்ட் ஓபிசியில என்னென்ன பேசிக் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தோம். நாமினா யாரு, மெம்பர்னா யாரு, யாரு மெம்பர் ஆகலாம், யாரு மெம்பர் ஆக முடியாது, அப்புறம் என்ன பிசினஸ் பண்ணலாம், என்ன பிசினஸ் பண்ண முடியாது, என்ன லிமிடேஷன், ஷேர் கேபிட்டல் 50 lakhs இருக்கணும், டேர்ன் ஓவர் 2 crores தான் இருக்கணும், அப்புறம் எப்போ இதை நீங்க கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா 50 lakhs கேபிட்டல் வந்து ஃபர்ஸ்ட் இயரே வந்துட்டுனா உடனே கன்வெர்ட் பண்ணிடலாம். டேர்ன் ஓவர் 2 yearsல உங்களுக்கு 2 crore வந்துட்டுனா உடனே கன்வெர்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா 2 years கழிச்சு எப்போ வேணா நீங்க கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பத்தி ரொம்ப டீட்டெயில்டா ஏன் போகல அப்படின்னாக்க இப்போ நெக்ஸ்ட் அதான் பார்க்க போறோம். பட் எல்எல்பி ரிஜிஸ்டர் பண்ணும் போதும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணும்போது நம்ம என்னென்னலாம் ப்ரொசீஜர் சொன்னோமோ அதுதான் அதில் மோஸ்ட்லி ரிப்பீட் ஆக போகிறது. அதை வந்து குயிக்காக கோத்ரூ பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கோ அதை ஸ்பெசிஃபிக்காக நான் ஆன்சர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குட் ஈவினிங் எவ்ரி ஒன். சென் பாஸ்கர், வெல்கம் சார், தேங்க்யூ. சென் பாஸ்கர், ஐ திங்க் கன்சிஸ்டன்ட் பார்ட்டிசிபென்ட் சென் பாஸ்கர்னு நினைக்கிறேன். ஆல் த 5 sessions you are there. Good. What is the advantage of OPC over LLP?
அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றதை விட உங்களோட கன்வீனியன்ஸ் இது. பாலா கேட்டிருக்கீங்க சென்னையிலேருந்து. ஓகே, எனக்கு வந்து இண்டிவிஜுவலா பிசினஸ் பண்ணணும், அதாவது ப்ரொப்ரைட்டர் மாதிரி தான் இருக்கணும். எனக்கு வேற யாரும் பணம் கொடுக்க வேண்டாம், வேற யாரும் டிசிஷன் மேக்கிங்ல இன்வால்வ் பண்ண வேண்டாம். இப்போ ப்ரொப்ரைட்டரா பண்ணிட்டு இருக்கேன், இதை ஒரு லீகல் ஃபார்ம்ல நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஓபிசியா பண்ணலாம். எல்எல்பிலேருந்து அட்வான்டேஜ் என்னன்னா, எல்எல்பி மோர் தென் 1%, ஓபிசியில் 1% இஸ் இனஃப். ஓகே, எல்எல்பியில் வந்து யூ கேன் ஹேவ் டிஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ், டிஃப்ரெண்ட் எனி நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ். பட் இங்க வந்து தெர் இஸ் ஒன்லி 1%. இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றதை விட நமக்கு கன்வீனியன்ட் இதுதான் வேணுங்கும் போது நீங்க ஓபிசி ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, இந்த மொமெண்ட் எனக்கு இன்னும் ஒருத்தர் வர வேணும் அப்படின்னா ஓபிசி பண்ண முடியாது, எல்எல்பி தான் பண்ணியாகும். ஓகே, இப்போ ரெண்டும் சேம் கேட்டகரினா அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு அனலைஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கார்னர். ஓபிசிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டிவ் ஆக்சுவலா. ஓகே, அதனால எல்எல்பியை விட என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்கா ஒன்றும் கிடையாது. When one of the two partners is incapacitated or dead in a LLP partnership, is it possible to convert the LLP partnership into OPC? LLP is a separate entity. LLP is a separate entity. Okay, அதில் வந்து ரெண்டு பேர் இல்லாமல் ஒருத்தர் தான் வந்துட்டாங்கனாக்கா ஆப்வியஸ்லி நீங்க மத்தர் தான் இருக்க போறீங்க அப்படின்னாக்கா யூ கேன் ஆல்வேஸ் do it as a 1% company. பட் எல்எல்பியில் என்ன அட்வான்டேஜ், நீங்க இன்னொருத்தரை கொண்டு வர போறீங்க. இதுல ஓபிசினா நாமினியா ஒருத்தர் போடணும், எல்எல்பியில் வந்து இன்னொரு பார்ட்னரை கொண்டு வரலாம். ஓகே, ஸோ எல்எல்பி நாட் பாசிபிள், ஒரே ஒரு பர்சன் தான் இருக்க போறோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி என்ன சாய்ஸ் உங்களுக்கு? ரெண்டு சாய்ஸ் தான். ஒன்னு ஓபிசி, இல்லைன்னா ப்ரொப்ரைட்டர்ஷிப். லீகல் ஃபார்ம் வேணும்னா ஓபிசி பண்ணலாம், அவ்வளவுதான். ஜவஹர் எல்எல்பியை அப்படியே ஓபிசியா கன்வெர்ட் பண்ணலாம்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படியே பண்ணலாம். எல்எல்பி மாத்திரம் நான் ரெஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன், எல்எல்பி அப்படியே ஓபிசியா கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னு. ஓகே, ஏன்னா இதுல ஷேர் கேபிட்டல் அதெல்லாம் இருக்கு, ஸோ இட் கேன் பி டன். ஓகே, பட் டைரக்ட்லி கன்வர்ஷனா இல்ல செப்பரேட் ப்ராசஸ்ங்கிறது மட்டும் செக் பண்ணி சொல்றேன். Does the nominee need to have a DIN? Correct. நாமினிக்கும் டின் வேணும். ஏன்னா இந்த ஒன் மெம்பர் டைஸ் அப்படின்னா the nominee becomes a owner, nominee becomes a member. செகண்ட், இந்த நாமினிங்கிறது வந்து மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்லயே அவங்க சைன் பண்ணியிருப்பாங்க, டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அந்த டின் அவசியம். ஓகே, நெக்ஸ்ட் கிறிஸ்டியா, கேன் ஃபாரின் சிட்டிசன் ஸ்டார்ட் ஓபிசி இன் இந்தியா? ஐ திங்க் அந்த கொஸ்டின் நான் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டேன். ஓபிசினா 1% கம்பெனி should be a natural person, it should be Indian person, it should be resident in India, நல்ல foreign citizen, even NRI இதெல்லாம் மெம்பர் ஆக முடியாது. Not only the member, even a nominee should be an Indian citizen and a resident in India. Okay, fine. Next, can a OPC be part of another company board? No, OPC cannot be part of another company board. Board of directors அப்படினாலே இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் தான். ஏதாவது கம்பெனிக்கு நம்ம போர்ட் சீட் கொடுப்போம்னா அதோட நாமினியை போர்ட் ஆஃப் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணுவோம். ஓகே, OPC as a legal entity or individual person cannot be a part of another company board. Ganesh name, very good lucid presentation, thank you. இந்த ப்ரெசன்டேஷன் பற்றி நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன். ஓகே, நான் வந்து ஐ எம் அ ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இது வந்து ஐ எம் டூயிங் இட் ஆன் பிஹாஃப் ஆஃப் டை சென்னை. இப்போது ஆவரேஜாக வந்து நம்ம ஒரு 50-55 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. தெர் ஆர் சம் ரிப்பீட்டட் பார்ட்டிசிபென்ட்ஸ். இந்த ஜேர்னி எப்படி இருக்க போகுது அப்படின்னாக்க, நான் சிஏ ப்ராக்டிஸ் ஆரம்பித்த போது
முதல்ல என்னென்ன ஒர்க் நான் பண்ணியிருப்பேன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ரிஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் ப்ரொப்ரேட்டர்ஷிப் அக்கௌண்ட் ஓப்பனிங், அந்த மாதிரி பேசிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்பெனி இன்கார்பரேஷன், தென் ஸ்டாச்சுட்டரி ஆடிட், இன்டர்னல் ஆடிட், மேனேஜ்மெண்ட் ஆடிட், காஸ்டிங், பேங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து ஐ எம் டூயிங் அன் அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் ஒர்க். ஒரு வேல்யூவேஷன், டியூ டெலிஜென்ஸ், நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன், மெர்ஜர்ஸ் அமால்கமேஷன்ஸ், ஆல் த கம்ப்ளைன்சஸ் பண்ணுறேன். இந்த டை எசென்ஷியனில் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, வாட் ஐ டிட் 25 years பேக்லேருந்து இப்போ என்ன பண்ணுறேனோ, we are going to go through the entire journey. So இப்போ பேசிக்ஸ்ல இருக்கும். I want to call it as a pre-KG to PhD. இந்த டை எசென்ஷியல் ப்ராப்ளி ஒரு 30 session 35 முடியும் போது லாஸ்ட் செஷன் will be in the latest topics I will be handling. So ஒரு entire process, the growth of the business என்னென்னலாம் தேவையோ எல்லாமே இதில் கவர் பண்ணுவோம். ஓகே, அதனால கண்டினியூட்டி இருந்தீங்கன்னா it will be easy for you. Okay. Next, is there a Form 11 compliance required in OPC? No. I have registered in MSME for Udyog Aadhar for my online training work. Is OPC? See, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க MSME-ல, ஃபைன். OPC நீடடா அப்படின்னாக்க நான் தான் சொன்னேனே, ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா நீங்க பண்ணினாலும் MSME-ல ரெஜிஸ்டர் பண்ணலாம், ஆர் ஸ்டார்ட் அப் இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். பட் OPC எதுக்கு உங்களுக்கு தேவைன்னா ஒரு லீகல் ஃபார்முக்காக தேவை. பட் நீங்க டெஃபினட்டா ஒருத்தர் தான் இதை பண்ண போறீங்க, பார்ட்னர்ஸ்லாம் யாரும் வரப்போறது இல்லை, ரொம்ப நாள் ஒரு ரிஜிஸ்டர்டு இதுவா இருக்கணும் அப்படின்னா நீங்க OPC ப்ரிஃபர் பண்ணலாம். ஆனா நான் சொன்ன அந்த 2 லிமிடேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷேர் கேபிட்டல் 50 lakhs மேல போச்சுனாலும் OPC-யா இருக்க முடியாது. டேர்ன் ஓவர் 2 crore மேல போச்சுனாலும் OPC-யா இருக்க முடியாது. செகண்ட், எனக்கு பணம் தேவை, இன்னொருத்தட்ட ஈக்விட்டியா தான் அதை வாங்கணும்னு நீங்க முடிவு பண்ணாலும் OPC-யா இருக்க முடியாது. ஓகே, பட் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பை விட ஒரு ஸ்டெப் இது பெட்டர், பிகாஸ் யூ ஹேவ் அ லீகல் ஸ்டேட்டஸ் அண்ட் லிமிடெட் லைபிலிட்டி. ஸோ இப்போ இது பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னாக்க யூ கேன் டூ இட். ஆனால் ப்ரொப்ரைட்டர்ஷிப் நேச்சருக்கு மேலே நீங்க இருக்கணும்னு நினைச்சாதான் அது பண்ண முடியும். நான் சொன்ன அந்த 3 கிளாஸ் வந்துட்டுனா இருக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட், ஜெயஸ்ரீ. Being an independent consultant, I started an OPC. Okay, now I want to scale. Can I hire other consultants for expansion? So Jayashree, already நீங்க ஒரு OPC incorporate பண்ணிட்டீங்க, நீங்க hiring consultant பண்ணலாம். Hiring consultants will not be considered as a member. ஆனா இந்த 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஈக்விட்டி ஃபண்டிங் எடுக்க முடியாது, 50 lakhs மேல கேபிட்டல் போட முடியாது, 2 crores மேல டேர்ன் ஓவர் போக முடியாது. இதுல ஏதாவது பிரேக் ஆகும் அப்படின்னா நீங்க பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இந்த OPC அப்படியே கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகே, தென் சென் பாஸ்கர். I am already an MSME entrepreneur. If I want to start OPC, then first I go for cancelled the existing proprietorship. See, proprietorship cancel கிடையாது. MSME-ல ப்ரொப்ரைட்டர் இதே பிஸ்னஸ் OPC-ன்னு வந்தால் OPC தனி ஃபார்ம் ஆயிடுறது, தனி லீகல் ஸ்டேட்டஸ். அதனால நீங்க OPC-யை போய் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஏற்கனவே ப்ரொப்ரைட்டர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து வித்ட்ரா பண்ணியிருந்தா இது பண்ண முடியும், பிகாஸ் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் என்டிட்டி. ஸோ I go for cancel the existing proprietorship. Yes, ரெண்டுமே சேம் பிஸ்னஸ் அப்படின்னா ப்ரொப்ரைட்டர்ஷிப் இருக்கிறதுல நீங்க கேன்சல் பண்ணிடணும், சரண்டர் பண்ணிடணும். MSME ரிஜிஸ்ட்ரேஷன் சரண்டர் பண்ணிட்டு OPC-யை நீங்க அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, யா. பாலா, சென்னை. Can LLC be better alternative to OPC? LLC அப்படிங்கிறது என்ன சொல்லுங்க? LLC-ன்னு ஒரு கான்செப்ட் நம்மகிட்ட இருக்கா? இல்லையே. நம்மகிட்ட இருக்கிறது ப்ரொப்ரைட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப், LLP பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, லிமிடெட் கம்பெனி, செக்ஷன் 8 கம்பெனி, இவ்வளவுதான். LLC-ங்கிறது நம்ம கண்ட்ரியில கிடையாது.
ஆர் நீங்க எல்எல்சியை வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா மீன் பண்றீங்களா அப்படின்னாக்க ஓபிசியோட நம்ம வந்து எந்த ஆஸ்பெக்ட்லயும் எதுவுமே கம்பேர் பண்ண முடியாதுங்க. பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு அது வந்து டிஃப்ரெண்ட் அப்ஜெக்டிவ், மோர் ஷேர் ஹோல்டர்ஸ், மோர் மணி, ஸ்கேலிங் அப். அது ஓபிசினா ஐ வாண்ட் டு ஹாவ் டோட்டல் கண்ட்ரோல், ஒன்லி ஓனர், ஒன்லி ஒன் மெம்பர், ரொம்ப ஸ்கேல் பண்ண போதில்ல அப்படின்னா ஓபிசி. ஓகே, ஸோ கேன் எல்எல்சி பி பெட்டர் அல்டர்னேட்டிவ் ஓபிசினா நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் எல்எல்சி இஸ் நாட் ஆப்ரேஷனல் இன் அவர் கண்ட்ரி. எல்எல்சிங்கிற ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் நம்ம கண்ட்ரியில கிடையாது. ஓகே, Javagar to everyone. In a OPC, if the proprietor borrows from a bank with collateral security, is he not liable if he cannot repay the loans? Collateral security கொடுத்தாலே பேங்க் என்ன collateral தான் எடுக்க போறோம். ஸோ collateral security அப்படின்னா ஆப்வியஸ்லி நீங்க மாத்திரம் கிடையாது, உங்களோட ஃப்ரெண்டோட ப்ராப்பர்ட்டியை collateral security கொடுத்தாலுமே பேங்க் வில் ஹேவ் அ கிளைம் ஆன் தட். ஓகே, அதனால வந்து லிமிடெட் லைபிலிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் கொலேட்ரல் செக்யூரிட்டி அப்புறம் எதுக்காக பேங்க் வாங்குறான்? உங்க பிரைமரி செக்யூரிட்டியால பணத்தை ரீபே பண்ண முடியல அப்படின்னா he will attach the collateral security. அதுக்கும் லிமிடெட் லைபிலிட்டிக்கும் சம்பந்தம் கிடையாது. சப்போஸ் நீங்க செக்யூரிட்டி எதுவுமே கொடுக்காம எங்கேயோ லோன் வாங்குறீங்க, ஒரு 20 லட்சம் வாங்குறீங்க, அப்போ பிசினஸ் டவுன் ஆயிடுது, வேற எந்த கேரண்டியும் கொலேட்ரல் செக்யூரிட்டி நீங்க கொடுக்கல, அப்போ அந்த லெண்டர்ஸ் உங்க பர்சனல் அசெட்ஸை டச் பண்ண முடியாது. அதான் லிமிடெட் லைபிலிட்டி. இதை ஒரு கஸ்டமர் கேஸ் போடுறாங்க, கம்பெனி மேல தான் அவங்க ஸ்கேல் கோர்ஸ் போட முடியும், கம்பெனி மேல தான் கேஸ் போட முடியும், உங்க மேல கேஸ் போட முடியாது. பிகாஸ் லிமிடெட் லைபிலிட்டி. ப்ளீஸ் ரெஃபர் கொஸ்டின் ஆன் 4:25 PM. என்ன மீன் பண்றீங்க? Be an independent consultant. I started an OPC. Now I want to scale. Can I hire other consultants for expansion? See, நீங்க hiring other consultants, it's fine. It is only employees கொண்டு வர மாதிரி தான் உங்களுக்கு. ஓகே, இந்த 3 லிமிடேஷன் இருக்கு. நீங்க ஈக்விட்டி யார்ட்டையும் வாங்க முடியாது, 50 லட்சத்துக்கு மேல கேபிட்டல் போக முடியாது, 2 crores மேல ரெவென்யூ போக முடியாது. So hiring any number of employees not a problem. Okay, consultants is also not a problem. Can I change the partnership to OPC? OPCங்கிறது வந்து 1% company. Okay, so you have to incorporate a 1% company. OPC-ய பிரைவேட் லிமிடெடா கன்வெர்ட் பண்ணலாம், பிரைவேட் லிமிடெடா OPC-யா கன்வெர்ட் பண்ணலாம். பட் பார்ட்னர்ஷிப்பை OPC-யா கன்வெர்ட் பண்ண முடியாது அஃபிஷியலி. பட் இது வேற பண்ணிட்டு பார்ட்னர்ஷிப் பிசினஸ் OPC-ல பண்ணலாம், பிசினஸ் பண்ணலாம். பட் அந்த லீகல் ஸ்ட்ரக்சர் அப்படியே நீங்க மாற்ற முடியாது. ஓகே, பார்ட்னர்ஷிப்பை வைண்ட் அப் பண்ணி முடிச்சிருங்க, அப்புறம் ஓபிசி ஆரம்பிங்க, இந்த ஓபிசியில் பார்ட்னர்ஷிப்ல பண்ணி இந்த பிசினஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட், வித் அன் ஓபிசி இஸ் இட் பாசிபிள் டு ஸ்டார்ட் அனதர் லைன் ஆஃப் பிசினஸ் இன் த சேம் ஓபிசி நேம்? 1% கம்பெனி அப்படிங்கிறது ஒரே ஒரு கம்பெனில நீங்க மெம்பரா இருக்கலாம், ஷேர் ஹோல்டரா இருக்கலாம். இந்த கம்பெனில மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் இருக்கு, MOA. அதுல அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு, அந்த எல்லா அப்ஜெக்டிவ்ஸும் நீங்க பண்ணலாம், இந்த ஒரே பேனர்ல பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வெஹிக்கிள் வாடகைக்கு வாங்கி கொடுக்கலாம், இல்லை வெஹிக்கிள் சேல்ஸ் பண்ணலாம், இல்லை லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை வெஹிக்கிள் சம்பந்தமா சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் டெவலப் பண்றீங்க பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணலாம், ப்ரொவைடட் உங்களோட மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகே, consultancy or OPC, what is the difference, which is better? See, consultancy na individual உங்க பேர்ல வைக்கிற கன்சல்டன்சி வச்சுக்கிறேன். அண்ட் OPC அதாவது நீங்க இண்டிவிஜுவலா ஒரு கன்சல்டன்டா இருக்கீங்க, ஒரு ரெவென்யூ வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு வருஷத்துக்கு ஒரு 50 லட்சம் 60 லட்சம் வரும், ஒரே பர்சன் தான், இதுல வந்து we are not going to have any other owner அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா OPC போலாம். பட் கன்சல்டன்சி அண்ட் ஓபிசினா இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் கிடையாது. ஓபிசிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன்,
ப்ரொப்ரைட்டர்ஷிப்ங்கிறது இன்னொரு டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன். உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா ஓபிசியா அப்படின்னு கேட்டா இந்த கன்சல்டன்சி பிசினஸ்க்கு ஓபிசி வில் பி சூட்டபிள். ஆனா நீங்க லார்ஜ் லெவல்ல ஸ்கேல் அப் பண்ண போறேன் அப்படின்ட்டீங்கன்னா உங்களுக்கு ஓபிசி சூட்டபிள் ஆகாது. சேம் வே இந்த கன்சல்டன்ட்க்கு இன்னும் 2-3 பேருக்கு நான் ஈக்விட்டி ஷேர்ஸ் அலாட் பண்ண போறேன் அப்படின்னாலும் ஓபிசி முடியாது. நான் இண்டிவிஜுவலா தனியா என் பேர்ல என்னால முடிஞ்ச வேலையை மொத்தம் நான் கன்சல்டண்டா பண்ண போறேன் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா ஓபிசி பண்ணலாம். ஓகே. டு ரிஜிஸ்டர் as sole proprietorship is gas bill enough for address proof? See, யூட்டிலிட்டி பில்னு பேர் இது. நீங்க பேங்கை கான்டாக்ட் பண்ணுங்க, கேஸ் பில் அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். அது யூட்டிலிட்டி பில் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். பட் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னு வந்ததுனாக்க ரொம்ப சிம்பிள்ங்க. ப்ரொப்ரைட்டர்ஷிப்னு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. அப்ப அட்ரஸ் ப்ரூஃப்க்கு என்ன பண்ணலாம்? உங்களோட ஆதார் இருக்கு, உங்களோட ரேஷன் கார்டு இருக்கு, உங்களோட பாஸ்போர்ட் இருக்கு, உங்க டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு, இவ்வளோ இருக்கே. நம்ம கேஸ் பில்லுக்கும் எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கும் போகணும்னு அவசியம் கிடையாது. டெலிஃபோன் பில் இருக்கு, எது வேணா யூஸ் பண்ணலாம். பட் கேஸ் பில்லை யாராவது அக்செப்ட் பண்ணிக்கிறானா இல்லையாங்கிறது பேங்க்லாம் வந்து மினிமம் ஆதார் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் எவ்ரிபடி. ஓகே. கேஸ் பில்லை வந்து யூட்டிலிட்டி பில்லா எடுத்துப்போம். சில ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ்க்கு சில டைம்ஸ் என்ன கேட்பான், கேஸ் பில்லு எலக்ட்ரிசிட்டி ஏதாவது கேட்பான் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்கு. அதுக்கு நீங்க இதை கேட்டுக்கலாம், கேஸ் பில்லை எடுத்துக்கலாம். ஓகே. கிளியர்டு சார். பாஸ்கர் கிளியர்ட். லாவண்யா ஸ்ரீனிவாஸ். What is suitable for social enterprise? Is LLP more suitable than other forms? What options are there as OPC is not suitable to social enterprise? See, social enterprise நீங்க வந்து ஒரு இதுல ரெண்டு ஆஸ்பெக்ட். ஒன்னு ப்ராஃபிட் பேஸ்ட் மாடலா இல்ல சோஷியல் என்டர்பிரைஸ் வித்தவுட் ப்ராஃபிட் மோட்டிவ், ரெண்டு ஆஸ்பெக்ட்ல எடுத்துக்கோங்க. ஓகே. பிசினஸ் வந்து சோஷியல் என்டர்பிரைஸா இருக்கலாம், ஆனா அது ஒரு பிசினஸ் மாடலாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் பெட்டர் டு கோ இட் அஸ் a private limited company. இல்ல ஏன்னா அப்பதான் வந்து உங்களால ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியும். ஓகே. செகண்ட், பிசினஸ் மாடல் இருக்கு, அதுல நிறைய ஐ வாண்ட் இன்க்ளூட் லாட் ஆஃப் பீப்புள், பட் ப்ராஃபிட் மேக்கிங் அதுல மோட்டிவ் இல்லை அப்படின்னாக்க செக்ஷன் 8 கம்பெனியா போகலாம், அதுவும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தான். ஓகே. எல்எல்பியாவோ பார்ட்னர்ஷிப்பாவோ எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து ஈக்விட்டி யார்கிட்டேருந்து நீங்க எடுக்க போறது இல்லை, ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண போறது இல்லை, ஒரு செலக்டட் நம்பர் ஆஃப் பீப்புள் அலோன் வி ஆர் கோயிங் டு டூ அப்படின்னா நீங்க எல்எல்பியா வச்சுக்கலாம். ஓகே. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய பிஸ்னஸ் பிளான். எந்த அளவுக்கு ஸ்கேல் அப் பண்ண போறீங்க, எவ்வளவு ஃபண்ட்ஸ் தேவைப்படும், எங்கேருந்து ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ண போறீங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்க டிசைட் பண்ணணும். அது பட் டெஃபினட்டா ஓபிசின்னு முடியாது, பிகாஸ் அதுல அந்த லிமிடேஷன்ஸ் இருக்கு. 2 crores மேல ரெவென்யூ காமிக்க முடியாது. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். Did not attend previous session or recordings available for previous recordings? இது வந்து டை சென்னை வெப்சைட்ல வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரீகேஜி டு பிஹெச்டி ஸ்டார்டிங்லேருந்து எல்லா எவ்ரி செகண்ட் Thursday, 4th Saturday இருக்கிற டை எசென்ட் எல்லா வேர்ட் ஃபைலையும் அவங்க அப்லோட் பண்ண போறாங்க. ஸோ யூ கேன் கோ த்ரூ எவ்ரி திங். ஓகே. ஹாய் சார், டிட் நாட் அட்டெண்ட் ப்ரீவியஸ் செஷன்ஸ். Is it possible for you to mail the previous sessions? Saurav from Thai Chennai will answer this question, because Thai Chennai website la we are going to host all this material. You can view that. Okay. Next question. Now little clarity required between OPC and private limited. Could you please share OPC and private presentation to Revati? Thanks. Okay, fine. Once again நான் சொன்ன மாதிரி டை வெப்சைட்ல நீங்க அக்சஸ் பண்ணலாம். Saurav will announce it. Now they are doing some renovation there, so it may take some time. But அதுல வந்து நீங்க proprietorship registration, partnership registration, private limited, அதே மாதிரி LLP, then OPC will also be there. You can go through that. Okay.
நான் ஸ்பெசிஃபிக்காக என்ன கிளாரிட்டி வேணும் அப்படின்னாக்கா ஓபிசிக்கும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கும் ஓபிசி 1%, பிரைவேட் லிமிடெட் மோர் தென் 1%. ஓபிசி 50 lakhs கேபிட்டல் லிமிட், பிரைவேட் லிமிடெட் நோ கேபிட்டல் லிமிட். ஓபிசியில் டேர்ன் ஓவர் 2 crores தான் இருக்கணும், பிரைவேட் லிமிட் டேர்ன் ஓவர் எவ்வளோ வேணா இருக்கலாம். ஓபிசியில் மினிமம் ஒரு டைரக்டர் இருந்தால் போதும், பிரைவேட் லிமிட்ல மினிமம் 2 டைரக்டர்ஸ் வேணும். ஓபிசியில் வந்து நாமினி தேவை, பிரைவேட் லிமிட் கம்பெனிக்கு நாமினிஸ்ங்கிற மாதிரி யாரும் தேவை கிடையாது. பிரைவேட் லிமிட் கம்பெனி நீங்கள் போர்ட் மீட்டிங் ஏஜிஎம்லாம் பண்ணணும், ஓபிசியில் போர்ட் மீட்டிங் ஏஜிஎம்லாம் பண்ண வேண்டாம். இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஜவஹர். ஷுட் வி ரிஜிஸ்டர் ஓபிசி வித் எம்சிஏ? எக்ஸாக்ட்லி. கோ டு த www.mca.gov.in. அதில் போனீங்கன்னா நீங்கள் ஓபிசி ரிஜிஸ்டர் பண்ணலாம். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். அதில் ஏன் கொஞ்சம் டைம் தான் அதுக்கு அலாட் பண்ணியிருக்கேன்னாக்க மாடல் இஸ் சேம், டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படி தான் வரப்போகிறது. நவ் வில் சி த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். அட்வான்டேஜ் ஆஃப் எல்எல்பி ஓவர் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, இதுதான் லாஸ்ட் செஷன்ல எடுத்தோம். எல்எல்பியில் என்ன அப்படின்னாக்க பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் இருக்கிற லிமிடெட் லயபிலிட்டி வரும், பார்ட்னர்ஷிப்ல இருக்கிற ஃபிளெக்சிபிலிட்டி வரும். ஓகே, அந்த இண்டிபெண்டன்ஸ். பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் லாட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ், கம்ப்ளைன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் ஆர் தேர். எல்எல்பியில் அவ்வளோ கம்ப்ளைன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் கிடையாது. இதுதான் டிஃபரன்ஸ், அட்வான்டேஜ் ஆஃப் எல்எல்பி ஓவர் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. எல்எல்பி கம்பைன்ஸ் அ benefit of a partnership firm and private limited company. LLP combines the benefit of partnership firm, flexibility, and private limited company, that is limited liability. And LLP overcomes the disadvantage of partnership, that is limited liability, and disadvantage of private company, compliances part. So இதில் இருக்கிற அட்வான்டேஜ் ரெண்டத்தையும் எடுத்துட்டு இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜை விட்டுட்டு ஃபார்ம் பண்ணுறது தான் எல்எல்பி. திஸ் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் எல்எல்பி. ஆஸ் யூஷுவல், சப்போஸ் இங்கே வந்து ஈக்விட்டி நீங்கள் ரைஸ் பண்ண முடியாது, ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுத்து ஷேர்ஸ்லாம் கொடுத்து அதெல்லாம் பண்ண முடியாது. பட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனினா நீங்கள் ஈக்விட்டி எடுத்துக்கலாம், ஷேர் ஹோல்டர் ஷேர்ஸ் கொடுக்கலாம், ஸ்கேல் அப் பண்ணலாம், அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, பிரைவேட் லிமிட் எல்எல்பியில் வந்து ஒன்லி த பார்ட்னர்ஸ் கொண்டு வர கேபிட்டல் தான் அது. Thank you. Now we'll go to the registration procedures, registration process. Obtain digital signature certificate or DSC. இது வந்து இந்த DSC-கான ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. You have to give them the documents. They will get you the digital signature. Digital signature எதுக்கு அப்படின்னாக்க இந்த ஃபார்ம்ஸ்லாம் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறதுனால இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் மூலம் நீங்கள் அந்த சைனை போடணும். Then DIN, Directors Identification Number. இது MCL சைட்ல போயிட்டு the member, the 1% company member, அவங்க நாமினி ரெண்டு பேரும் இந்த DIN நம்பர் அப்டைன் பண்ணணும். Directors Identification Number பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கும் தேவை, ஓபிசிக்கும் தேவை. நெக்ஸ்ட் நேம் அப்ரூவல். என்ன, there is you have to first apply for the name. ரெண்டு நேம்ஸ் கொடுக்கலாம். அந்த நேம்ஸ் வந்து வேற ஒரு கம்பெனி நேம் மாதிரி ரிசம்பிள் ஆகக்கூடாது. யாராவது ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ட்ரேட்மார்க் ரிசம்பிளன்ஸ் ஆகக்கூடாது. அப்புறம் கம்பெனியால சர்டன் நேம்ஸ் நாட் அலௌடுன்னு இருக்கு. இந்துஸ்தான், இந்தியா, கார்பரேஷன், அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டான். அது எம்சிலேயே அந்த லிங்க் கொடுத்துக்கா, நீங்க அதை பார்க்கலாம், நேம் அவைலபிலிட்டி பார்க்கலாம். அப்புறம் ட்ரேட்மார்க் இருக்காங்கிறது அதையும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க நேம் அப்ளை பண்ணணும். நேம் ரிசர்வ் பண்ணிக்கலாம். 1000 rupees ஆகும், அவ்வளவுதான். அந்த நேம் வந்து ஸ்பைஸ் பிளஸ் ஒரு ஃபார்ம் இருக்கு, பார்ட் ஏ மூலம் நேம் அப்ளை பண்ணலாம். Fourth step, once the name is reserved and approved, the same shall be valid for next 20 days. Private limited company சொன்ன மாதிரி தான், LLP சொன்ன மாதிரி தான் 20 days வேலிடா இருக்கும். அந்த 20 daysல நீங்க மீதி ஃபார்ம்லாம் ஃபைல் பண்ணலாம். அந்த ஃபார்ம் பேர் வந்து ஸ்பைஸ் பிளஸ் பார்ட் பி பேர். ஓகே, ஸ்பைஸ் பிளஸ் பார்ட் பி.
அதில் நீங்கள் வந்து என்னென்ன பண்ணணும், மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன், அந்த நாமினி டிக்ளரேஷன், அப்புறம் அந்த அட்ரஸ் ப்ரூஃப்ஸ்லாம் அந்த ப்ரூஃப்லாம் சேர்த்து ஃபைல் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, டிஜிட்டல் சிக்னேச்சர் வாங்குங்க, அப்புறம் டின் நம்பர் வாங்குங்க, நேம் அப்ரூவல் வாங்குங்க, எம்ஓஏ எல்லாம் ஃபைல் பண்ணுங்க. எவ்வளோ 4 ஸ்டேஜ். இது பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கிளியரா வந்துடும். இப்போ நேம் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் தான் எம்ஓஏ எல்லாம் சப்மிட் பண்ணணுமா அப்படின்னா அவசியம் கிடையாது. ரெண்டத்தையும் சைமல்டேனியஸாகவும் நீங்க பண்ணலாம். நேம்க்கு வந்து ஸ்பைசி பார்ட் ஏ பண்ணணும், ஒரே ஃபார்ம் தான். இந்த இன்கார்பரேஷனுக்கு ஸ்பைஸ் பிளஸ் பார்ட் பி, நீங்க பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டுமே கூட சேர்ந்து பண்ணணும். ஓகே, நீங்க இதை அப்ளை பண்ணும்போதே என்ன பண்ணலாம், ஜிஎஸ்டி, பேன், டேன், இஎஸ்ஐ, பிஎஃப், பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே ஓபன் பண்ணி கொடுத்துடலாம். எல்லா நம்பர்ஸும் வந்துடும் உங்களுக்கு. இந்த பார்ட் பி ஃபைல் பண்ணிட்டாலே உங்களுக்கு எல்லா நம்பர்ஸும் வந்துடும். அதில் எதாவது நீங்க கம்பல்சரி அப்ளை பண்ணணும்னா பேன் அண்ட் டேன் கம்பல்சரி அப்ளை பண்ணணும். இஎஸ்ஐ, பிஎஃப் மேண்டேட்டரி, ஏன்னா நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எக்ஸீட் ஆகும்போது நீங்க இஎஸ்ஐ, பிஎஃப் வர வேண்டாம். பேங்க் மேண்டேட்டரி, சாரி, ஜிஎஸ்டி இஸ் நான் மேண்டேட்டரி. இஎஸ்ஐ, பிஎஃப் மேண்டேட்டரி, நீங்க நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் அவ்வளோ இல்லைன்னா நீங்க அப்ளை பண்ண வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் டிராஃப்டிங் ஆஃப் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். ஒன்ஸ் அகெயின் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஃபார்மேட் உங்களுக்கு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இன்கார்பரேஷன்லேயே கொடுத்துருக்கேன். மெமரண்டம்ல வந்து 5 கிளாஸஸ் இருக்கும். அப்ஜெக்டிவ் கிளாஸ், வாட் இஸ் அப்ஜெக்டிவ் ஆஃப் த கம்பெனின்ட்டு, நேம் கிளாஸ், நேம் ஆஃப் த கம்பெனி. ஓபிசியில் எப்படி நேம் வரும்னாக்க டேஞ்சன்ட் சொல்யூஷன் ஓபிசி லிமிடெட்னு வரும். ஓபிசி அது வரணும். ஓபிசி என்ன, அந்த ஓபிசிங்கிற நேம் கிளியரா வரணும். ஏன்னா அப்பதான் அவுட் சைடுக்கு தெரியும் இட் இஸ் நாட் அ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, இட் இஸ் ஓபிசி கம்பெனின்னு தெரியறதுக்காக அந்த ஓபிசிங்கிற அந்த 3 லெட்டர்ஸ் நேம் ஆஃப் த கம்பெனி பக்கத்துல வரும். ஸோ மெமரண்டம்ல வந்து நேம் பத்தி மென்ஷன் பண்ணணும், அப்ஜெக்டிவ்ஸ் பத்தி மென்ஷன் பண்ணணும், கேபிட்டல் எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணணும், மெம்பர் சப்ஸ்கிரிப்ஷன் அதை பத்தி பண்ணணும். இதெல்லாம் வந்து எம்ஓஏ. எம்ஓஏ கண்டென்ட்ஸ் வந்து எர்லியர் செஷன்ல கொடுத்துருக்கேன். அதுக்கான நோட்ஸ் உங்களுக்கு டை வெப்சைட்லயே போஸ்ட் பண்ணுவாங்க, நீங்க அதை கோத்ரூ பண்ணிக்கலாம். ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷனும் ஃபார்மேட் என்னங்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வேரியஸ் ரைட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஓபிசிங்கிறதுனால பெரிய ரைட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, இட்ஸ் 1% கம்பெனி. ஓகே, ஒன்ஸ் இந்த இ ஃபார்ம் வந்து ஆர்ஓசி ப்ராசஸ் பண்ணியாச்சு அப்படின்னாக்க உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வரும். அவ்வளோதான், இட்ஸ் கால் சிஐஎன், சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன். அகெயின் இந்த 5 ஸ்டெப் தான். லெட் மீ ரிப்பீட். ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சிக்னேச்சர் வாங்கணும். செகண்ட் டின் டைரக்டர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வாங்கணும். தேர்ட் நேம் அப்ரூவல் பண்ணணும். ஃபோர்த் எம்ஓஏ ஏஓஏ டிராஃப்ட் பண்ணிட்டு டிக்ளரேஷன் வாங்கிட்டு ஸ்பைஸ் பிளஸ் பார்ட் பிங்கிற ஃபார்மை ஃபைல் பண்ணணும். அது வந்து எல்லாமே டூ இட் யுவர் செல்ஃப் மாதிரி ஃபார்ம் தான். அது வந்து ஒரு பெரிய ஒரு கன்சல்டிங்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது, நீங்களே பண்ணலாம், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. ஓபிசி ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு கேபிட்டல் ஏற்ற ஃபீஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம், நீங்களே ஃபார்ம் பண்ணலாம். அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது அதுலேயே உங்களுக்கு கைடன்ஸ் வரும். இட்ஸ் அ வெரி சிம்பிள் ப்ராசஸ். ஸோ இந்த ஃபார்ம் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வரும். ஓகே, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, அகெயின் நான் இதை பற்றி சொல்லலை, இது ஆரம்பத்துலேருந்து எல்லா கிளாஸ்லையும் பார்த்துட்டு இருக்கோம். டைரக்டர்ஸ்க்கு என்னென்ன வேணும், ஆஃபீஸ்க்கு என்னென்ன வேணும் அப்படின்ட்டு. கடைசியாக 5 மினிட்ஸ். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, ஓபிசி ரொம்ப சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ்? மெம்பர்ஸ் ஒருத்தர் தான் மெம்பர் பிளஸ் ஒரே ஒரு நாமினி. ஆப்வியஸ்லி என்ன ஆகுது, தட் இஸ் அ லிமிடேஷன். ஒரே ஒரு மெம்பர் வச்சு பண்ணும்போது அதுக்கான லிமிடேஷன்ஸ் இருக்கும். பிசினஸ் இஸ் பேசிக்லி டீம் ஒர்க், மோர் நாலேஜ், மோர் மணி இஸ் ரெக்வயர்ட். ஸோ மோர் தென் ஒன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஓகே, செகண்ட் மைனர் வந்து அதுல மெம்பர் ஆக முடியாது, ஃபாரின் சிட்டிசன்ஸ் மெம்பர் ஆக முடியாது. இப்போ நம்ம எஃப்டிஐன்னு பேசும்போது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னாலே ஃபாரின் பணம் தானே வருது. ஸோ தே cannot do ஓபிசி, தே கேன் ஒன்லி டூ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. மெம்பர்ஸ் ஆஸ்பெக்ட்ல இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு.
Second, it is suitable only for small business. 2 crore மேல போச்சுன்னா இந்த business, this entity is irrelevant. ஸோ அப்போ என்ன அர்த்தம், இதுவே ஒரு growth அஃபெக்ட் பண்றது. அதனால இட் இஸ் சூட்டபிள் ஒன்லி ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ். அப்புறம் பேங்கிங் ஃபினான்ஸ் ஆக்டிவிட்டிஸ் அதுல பண்ண முடியாது. சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஒர்க் அதுல பண்ண முடியாது. ஸோ பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ்ல சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. பர்பச்சுவல் செஷன் அப்படின்னா என்னன்னாக்க, ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஏன் ஃபார்ம் பண்றோம்னாக்க, மென் மே கம் மென் மே கோ, கம்பெனி வில் ரிமைன். யார் வேணா மெம்பர் ஆகலாம், யார் வேணா மெம்பர்ஷிப் விட்டு போகலாம், கம்பெனி இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஒரு கம்பெனியோட அட்வான்டேஜே அதான். ஆனா அப்படி இருக்கும் தருவாயில் ஒன் ஓபிசில என்ன ஆகுது, கம்பெனியோட அட்வான்டேஜே பர்பச்சுவல் சசெஷன், யார் வேணா வரலாம் போகலாம், கம்பெனி இருக்கும்னு பேசும்போது ஓபிசில என்ன ஆகுது, எனிதிங் ஹேப்பன்ஸ் டு திஸ் ஓனர், மெம்பருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாமினி வந்து பாத்துக்கணும். நாமினிக்கு அந்த பிசினஸ் தெரியும்னு அவசியம் கிடையாது. நாமினியை வந்து ஒரு லீகல் ஹேர் ஃபார் த ப்ராப்பர்ட்டி மாதிரி நம்ம பார்க்கலாம், அவ்வளவுதான். பட் நாமினிக்கு வந்து ஒரு பிசினஸ் ரன் பண்ண முடியுமான்னு தெரியாது. நான் பேங்க்ல எஃப்டி போட்டிருக்கேன், ஒரு நாமினி இருக்காங்கன்னா ஓகே, அந்த எஃப்டி நாமினிக்கு போகும், அதுக்கு வேணா நாமினி சூட்டபிள். பட் பிசினஸ்னா அவங்க கூட பிசினஸ் பண்ணாதான் நாமினியால இந்த பிசினஸை கண்டினியூ பண்ண முடியும். அதனால ஓபிசில இந்த ப்ராப்ளம் இருக்கு. பட் பிரைவேட் லிமிடெட்ல உங்களுக்கு இந்த இஷ்யூ கிடையாது. ஏன்னா 2 டைரக்டர்ஸ் இருக்க போறாங்க, நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்க போறாங்க. ஸோ ஒருத்தர் போயிட்டா கூட மற்றவங்க வந்து அதை பார்த்துக்க முடியும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அப்புறம் ஏஜிஎம் இஜிஎம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. இருந்தாலும் இந்த இன்கார்பரேஷனுக்கான காஸ்ட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கும் இதுக்கும் ஒன்னே தான். ஏன்னா எம்ஓஏ இது பண்ணணும், ஏஓஏ ட்ராக் பண்ணணும், அதனால அது தேவையில்லாத ஒரு எக்ஸ்பென்சஸ். செப்பரேஷன் ஆஃப், சாரி இது வந்து எஸ்இ செப்பரேஷன் ஆஃப் ஓனர் அண்ட் கண்ட்ரோல். பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலே அதோட மெயின் மீனிங் என்னன்னாக்க, இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா ஓனர்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்க எங்க வேணா இருக்கலாம், ஆனால் அதை மேனேஜ் பண்றது வந்து போர்டு. ஸோ அந்த ஓனர்ஷிப்பும் அந்த மேனேஜ்மெண்ட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. அதுதான் ஒரு கம்பெனிஸோட ஸ்ட்ரென்த்தே. இந்த மேனேஜ்மெண்ட் வந்து ஓனர்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்றாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் மேபி டிஃப்ரெண்ட், ஓனர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். பட் ஓபிசியில் என்ன ஆகுது, ஐ ஆம் ஆல் இன் ஆல் அப்படிங்கும் போது அந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கான அந்த பேசிக்கான பெனிஃபிட்டே அதுல இல்லாம போயிட்டு இருக்கோம். வேற என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ், ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனிக்கு மேல மெம்பரா இருக்க முடியாது, இன்னொரு கம்பெனில மெம்பரா இருக்க முடியாது, இன்னொரு கம்பெனில நாமினியா இருக்க முடியாது, என்ஆர்ஐ இதுல இருக்க முடியாது. ஓகே, தீஸ் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புள் தான் ஓபிசி பண்ண முடியும். நான் இண்டிவிஜுவலா பண்ண போறேன், லிமிட்டடா பண்ண போறேன், இவ்வளவுதான் கேபிட்டல் போட போறேன், பெருசா ஸ்கேல் அப்லாம் ஒன்றும் பண்ண போறது இல்லை, எனக்கு எக்ஸ்டர்னல் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவை கிடையாது அப்படின்னா ஓபிசி. ஏன்னா ப்ரொப்ரைட்டர்னா அதுக்கு ஒரு லீகல் ஸ்டேட்டஸ் கிடையாது, நான் கொஞ்சம் பந்தாவா லீகல் ஸ்டேட்டஸோட பண்ண போறேன்னா ஓபிசி, அவ்வளவுதான். அதை தவிர நீங்க எனக்கு நிறைய பேர் வேணும், ஷேர் கேபிட்டல் வேணும், டேர்ன் ஓவர் நிறைய ஆகும், நல்ல பெட்டர் கவர்னன்ஸ் வேணும், போர்டு வேணும் அப்படின்னு போச்சுனீங்கன்னா உங்களுக்கு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தான். ஓகே, ஐ திங்க் ஐ ஹவ் கவர்ட் வாட் ஹேஸ் டு பி கவர்ட் டுடே. சில கொஸ்டின்ஸ் இருக்கு, அது என்னன்னு பார்த்துறேன். இட் வுட் பி கிரேட் இஃப் டை கேன் அப்லோட் டாக்குமெண்ட் வித் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வித் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப்ஸ். இதுதான் பென் டு எவ்ரி ஒன், இதுதான் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம் பென். ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்ஸ்லையும் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், கம்பேரிசன் எல்லாமே கவர் ஆயிருக்கு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் தே வில் அப்லோட் எவ்ரி திங். அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. வி ஹவ் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் 5 செஷன்ஸ். வில் கோ ஃபார் ஐ திங்க் 20-25 செஷன்ஸ் வரைக்கும் போகலாம். உங்களுக்கு ஸ்லோலி எவ்ரி திங் வில் பி அப்லோடட். இந்த கேள்வி கேட்டீங்க, ஹவு டஸ் த நேம் எண்ட்? அதான் இப்போ ஆன்சர் பண்ணேன் இந்த செகண்ட் செஷன்ல. நேம் வில் எண்ட் லைக் ஓபிசிங்கிற ஒரு அந்த 3 லெட்டர்ஸ் அதில் கம்பல்சரியா வரணும். டான்ஜென்ட் சொல்யூஷன்ஸ் ஓபிசி அப்படின்னு வரும். 1% கம்பெனி பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு வரும். எல்எல்பினா எல்எல்பின்னு மாத்திரம் வரும். சாதாரண பிரைவேட் லிமிடெட் வரும். ஓபிசியில் வந்து ஓபிசி பிரைவேட் லிமிடெட் வரும்.
Can you give an example of OPC in India? How the OPCs will be identified by common man? OPC தான் சொன்னேன், அந்த நேம்ல OPC இருக்கும். இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 30,000 OPC இருக்கு. நீங்க ஒன்ஸ் அந்த கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா அந்த நேம்லயே OPCயா இல்லையான்னு தெரிஞ்சிடும். That is how you will identify OPC. Okay. Apart from filing annual taxes, is there any other compliances document for OPC? இந்த AGM, EGM, போர்ட் மீட்டிங் எதுவும் அவசியம் கிடையாது. ஓகே, அதனால ரொம்ப சிம்பிள் கம்ப்ளைன்சஸ் தான். வருஷ கடைசியில் நீங்கள் ஆடிட் பண்ணணும், ஆடிட் பண்ணி ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும். அந்த ரிட்டர்ன் ஃபீஸ் மைட் பி அ ஸ்மால் அமௌண்ட். நீங்கள் டைரக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட், ஷேர் அலாட்மெண்ட் எதுவுமே இந்த கான்செப்டே கிடையாதுங்கிறதுனால மேக்ஸிமம் செக்ஷன்ஸ் ஆர் நாட் அப்ளிகபிள் டு யூ. ஓகே. OPC owner not able to become a partner of other partnership company too? No. நீங்க ஓபிசியா இருந்துட்டு இன்னொரு ஓபிசியில தான் நீங்க வந்து மெம்பரா இருக்க முடியாது ஒழிய, அதை தவிர நீங்க தனியா ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் வச்சுக்கலாம், இன்னொரு பார்ட்னர்ஷிப்ல பார்ட்னரா இருக்கலாம். நத்திங் ராங் இன் தட். ஓகே, குட். Bhaskar, you asked this question. I think I have cleared it. Then Sridhar, thank you. Since OPC has limited liability, should I be careful in giving credit to my OPC suppliers? Absolutely. நீங்க சப்ளை பண்றீங்க, பணம் வரலன்னா என்ன பண்ண முடியும்? அப்கோர்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கும் அதே தான். பார்ட்னர்ஷிப்லையும் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல தான் உங்களால பர்சனல் ப்ராப்பர்ட்டியை டச் பண்ண முடியும். ஆனா அதுக்காக நீங்க சப்ளை பண்ணாம இருக்க முடியாது. ஓபிசி ஆர் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி டசன்ட் மேக் அ டிஃபரன்ஸ். ஓகே, பட் நீங்க எம்எஸ்எம்இல ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னாக்க தெர் ஆர் சர்டன் அட்வான்டேஜஸ். எப்படியுமே நீங்க சப்ளை பண்ணும்போது அந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராக்டிஸ், கிரெடிட் வர்த்தினஸ் பார்த்து தான் பண்ண போறீங்க. That's a different thing. Okay. If DIN is disqualified, remember DIN வாங்கிக்கோங்க, அவ்வளவுதான். DIN is disqualified, you can always get it back through proper process. Okay. Do we get a recording of a session? I had network issue and got disconnected few minutes back. Now joined again. I think Saurav will answer this question, but we would definitely like to give the benefit to these people. Even to those who have not attended this, attend பண்ணாதவங்களுக்கு இந்த பெனிஃபிட் போகணும்னு ஆசைப்படுறேன். Thank you, sir. Javagar. Okay, friends, I think I have answered all the questions, and the 5 sessions almost we are ready with the business platform now. Here is the OPC or LLP or a private limited company. I think the vehicle is ready. Now we have to move the vehicle. As I told you, the last 25 years, what all work I have done, I am going to share it in a capsule. It started from starting an organization. Probably in the next few sessions, slowly we'll move on to obtaining a bank loan, then raising equity capital, then preparing business plan, valuation, due diligence. We are going to cover everything: GST, income tax, PF, ESI, professional tax, optional establishment act. என்னென்னலாம் உங்களுக்கு தேவையோ, this will be helping you as a guide into your entire journey. Okay, so please stay connected. There are just 3 more questions. I'll try to answer in just 1 minute time. Excellent. Oh, okay, thank you, Saro. Thank you, friends. So we'll catch up on the 4th Thursday once again.